Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை பௌர்ணமி 2026 சித்ரகுப்தர் இந்திரன் பூஜையின் மகத்துவம், வழிபாட்டு முறை மற்றும் பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி என்பது இந்து மத சாஸ்திரத்தில் மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது. மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமி திதியை போல இல்லாமல் இது நாம் கடந்த காலங்களில் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு மரணத்திற்கு பிறகு நரகத்தில் துன்பப்படாமல் நம்மை காத்து கொள்ளும் அற்புதமான நாளாகும். சித்ரா பௌர்ணமி என்று எந்த முறையில் வழிபட வேண்டும் என்பதை வாங்க தெரிஞ்சுக்கலாம். சித்ரா பௌர்ணமி என்று சித்ரகுப்தரை வழிபடுவதுடன் தேவர்களின் தலைவனான இந்திரனையும் பூஜை செய்து வழிபட வேண்டும். இவருக்கு உரிய வழிபாட்டினை எப்படி செய்ய வேண்டும், சித்ரா பௌர்ணமி என்று எப்படி விரதம் இருந்து எந்த முறையில் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த ஆண்டின் சித்ரா பௌர்ணமியானது மே 1, 2026 அன்று வருகிறது. தமிழ் மாதமான சித்திரையில் வரும் இந்த பௌர்ணமி நாள் சித்ரகுப்தர் மற்றும் இந்திரன் வழிபாட்டிற்கான புனித நாளாகும். யமதர்ம ராஜாவின் தெய்வீக கணக்காளராக விளங்கும் சித்ரகுப்தர் மனிதர்கள் செய்யும் நன்மை தீமைகளை பதிவு செய்து அவர்களின் கர்ம பலனை நிர்ணயிப்பவர் என நம்பப்படுகிறது. இந்த நாள் சித்ரகுப்தரின் அவதார தினமாக கருதப்படுவதால் இம்மையும் மறுமையும் நன்மைக்காக அவரை வழிபடுவது மிக உயர்ந்த புண்ணியத்தை அளிக்கும் அனுஷ்டானமாகும். சித்ரகுப்தரின் மகத்துவத்தை பார்க்கலாங்க. சித்திரம் என்பது நுணுக்கமான பதிவு, குப்தம் என்பது மறைந்தது என பொருள். மனிதன் செய்த ஒவ்வொரு செயலும் சித்ரகுப்தரால் பதிவு செய்யப்படுகிறது என சாஸ்திரங்கள் சொல்கிறது. மனிதன் இறந்த பின் அவன் செய்த புண்ணியம் மற்றும் பாவத்தின் அடிப்படையில் அவனது நிலை தீர்மானிக்கப்படுகிறது. அந்த கர்ம கணக்கை நிர்வகிப்பவர்தான் சித்ரகுப்தர். சித்திரை பௌர்ணமி என்பது ஆன்ம சிந்தனைக்கும் வாழ்க்கை திறத்திற்குமான ஒரு அரிய நாள். இந்த நாளில் தன்னைத்தானே ஆய்வு செய்யலாம், செய்த தவறுகளுக்கு மனமாற மன்னிப்பு கேட்கலாம், தர்ம பாதையில் செல்ல உறுதி எடுக்கலாம். இந்த நாளில் சித்ரகுப்தரை மனதார வழிபட்டால் பாவ நிவர்த்தி ஏற்படும், தீய கர்மாக்கள் குறையும், மன அமைதி கிடைக்கும், செல்வ வளம் அதிகரிக்கும். அடுத்ததாக இந்த பூஜையின் முக்கிய அம்சமாக சொல்லப்படுவது குறிப்பேடு எழுதும் முறையாகும். இது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை நேர்மையாக கணக்கிட்டு தன்னை திருத்திக் கொள்ள உதவும் ஆன்மீக அனுஷ்டானமாகும். இதை எப்போது செய்ய வேண்டும்? சித்ரா பௌர்ணமி என்று மாலை நேரத்தில் செய்ய வேண்டும். தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, கோடு இல்லாத புதிய ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க, சிவப்பு மை கொண்ட ஒரு புதிய பேனா, மஞ்சள், நெய், தேன், வெல்லம், இனிப்புகள். இப்போது இதை செய்ய முறையை பார்க்கலாங்க. முதல் பக்கத்தில் நெய் மற்றும் அஞ்சலால் ஸ்வஸ்திகா சின்னம் வரைய வேண்டும். தனது வருமானம், செலவுகள் மற்றும் செய்த நன்மை தீமைகளை இரண்டாம் பக்கத்தில் உண்மையாக எழுத வேண்டும். மூன்றாம் பக்கத்தில் அடுத்த ஆண்டில் கிடைக்க வேண்டிய வருமானம், செல்வம், முன்னேற்றம் ஆகியவற்றை வேண்டி எழுத வேண்டும். நான்காம் பக்கத்தில் ஓம் சித்ரகுப்தாய நமக என்ற மந்திரத்தை பல முறை எழுத வேண்டும். ஐந்தாம் பக்கத்தில் இந்த குறிப்பேட்டை, அதாவது இந்த நோட்டை சித்ரகுப்தரின் படத்தின் முன்பு வைத்து பேனா, காகிதம், தேன், வெல்லம் ஆகியவற்றுடன் சமர்ப்பிக்க வேண்டும். பூஜை முடிந்த பின்பு இந்த நோட்டை பூஜை அறையிலோ அல்லது பணப்பெட்டியிலோ வைத்து பாதுகாத்து வர இருக்கும் ஆண்டில் செல்வம், அறிவு, தர்மம் ஆகியவை வளர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். காலை நேரத்திலேயே எழுந்து நீராடி சுத்தமாக இருக்க வேண்டும். பஞ்சாமிர்தம், இனிப்பு கொழுக்கட்டை, வெள்ளை பொங்கல் சமர்ப்பிக்க வேண்டும். நெய் தீபம் ஏற்றி மன அமைதி மற்றும் அவர் அறிவு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். சித்ரகுப்தர் பற்றிய கதையை படிப்பதோ அல்லது கேட்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள். இந்த நாளில் விரதம் இருந்து எளிய உணவு மட்டுமே உட்கொண்டு வழிபடுவது சிறப்பாகும். செல்வ வளத்திற்கான இந்திரன் பூஜையையும் செய்யலாம். அதாவது சித்திரை பௌர்ணமி நாளில் இந்திரனை வழிபடுவது செல்வ வளத்தை அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது. மஞ்சள் உடை அணிந்து கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். இந்திரன் படம் அல்லது எந்திரம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். வெள்ளை மலர்கள், பால், தேன், பழங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். நெய் தீபம் ஏற்றி தூபங்கள் காட்ட வேண்டும். அடுத்ததாக இந்திரனுக்கு என்று ஒரு மந்திரம் உள்ளது. ஓம் ஸ்ரீம் இந்திர ஸ்ரீம் ஹரீம் ஓம் நமக. இதை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சித்ரா பௌர்ணமி என்பது நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்யும் ஒரு தெய்வீக வாய்ப்பு. இந்த நாளில் சித்ரகுப்தரை மனமாற வழிபட்டு பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு நல்ல செயல்களில் ஈடுபட்டால் வாழ்க்கையில் நிலையான நன்மைகள் கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.